ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா வித் ஸ்டஃப்டு மஷ்ரூம் அண்ட் சீஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வாங்கி வச்ச மஷ்ரூமை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதுக்கு தேவையான தண்ணி நீங்கள் எதுவும் ஊற்ற வேண்டாம். அது விடுற தண்ணியே நமக்கு போதுமான அளவு இருக்கும். அதை நல்லா வதக்கி எடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான மசாலா வந்து பார்க்க போகிறோம். பிளாக் பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெட் சில்லி 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா வந்து 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் அப்படியே கொட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மலபார் பரோட்டா தான் ஜெப்டோவில் வாங்கியிருக்கேன் 91 ருபீஸ் கொடுத்து. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு பசிச்சா நமக்கு தேவையான வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பரோட்டாவை நல்லா இந்த சைடு பாதி நேரம் அந்த சைடு பாதி நேரம் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்க மஷ்ரூம் ஸ்டஃபிங்கை அப்படியே பரோட்டா மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ தான் கைஸ் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன மாதம் என் வீட்டுக்காரனை ஒரு சீஸ் ஆர்டர் போடுறா, எனக்கு மேகியில் போட்டு சாப்பிட்ணும் போலன்னு கேட்டேன் கைஸ். சீஸும் வாங்கினா மேகியும் வாங்கி கொடுத்தான். மேகி எப்பயும் போல் நம்ம வாங்குகிற மேகி தான் வாங்கி கொடுத்தான். ஆனால் சீஸ் பார்த்திங்கன்னா இந்த பீட்சாலெல்லாம் போடுவாங்க தெரியுமா, அந்த சீஸ் போய் வாங்கி கொடுத்துட்டாங்க கைஸ். நானும் மேகியில் போட்டு அது கடாயில் ஒட்டி தீஞ்சு போய் மேகியும் வேஸ்ட் ஆகி சீஸும் வேஸ்ட் ஆகி போச்சு கைஸ். சரி, இப்போ தான் ஞாபகம் வந்து அந்த சீஸ் நம்ம வீட்டில் இருக்கே என்ன பண்ணலான்னு அப்படின்னு யோசித்தேன். சரி, இது மேலே போட்டு பார்க்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி போட்டு அப்படியே ஒரு டாப்போஸ் மாதிரி அதை மடித்து பிரித்து பார்த்தேன் கைஸ். அப்படியே இந்த பீட்சாவில் ஆட்லலாம் காட்டுவாங்களா அந்த மாதிரி வந்துச்சு கைஸ். செம்மையாக இருந்தது பார்க்கவே. அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு என் புருஷன் கையில் கொடுத்தேன். அவனும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ.